சாம், சாம், எங்கடா போன? இன்னும் இவ்வளோ நேரம் நீ வரவே இல்லை. எங்கே என்னை விட்டுட்டு போன? எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன். நீ கடைக்கு போயிட்டு இன்னும் வரவே இல்லை. நான் எங்கேயோ வந்து தொலைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே போகிறது? என்ன பண்ணுறது? இந்த ஊரில் எனக்கு யாருமே தெரியல. இது ரொம்ப புது இடமா இருக்கு. யாராவது வந்தா வழி கேட்கணும். ஆனா அவங்களுக்கும் நம்ம ஊரு தெரியுமான்னு தெரியல. என்ன பண்றது இப்ப? யாராவது வராங்களான்னு பார்க்கலாம். அங்க யாரோ வர மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு வந்துட்டு இருக்கே, இந்த பொண்ணை கேட்கலாமா? நான் குளிச்சுட்டு வரேன், வெயிட் பண்ணுன்னு சொன்னா இந்த ராம் என்னை விட்டுட்டு அப்படியே போயிருக்கான். இவங்க எல்லாம் என்னை விட்டுட்டு எங்கேயாச்சும் வெளியே போவாங்களா இல்லை ஏதாச்சும் புதுசாக விளையாடுவாங்களான்னு தெரியல. நம்ம சீக்கிரமா போகலாம், நம்மளும் சேர்ந்து அவங்க கூட விளையாடலாம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? உங்களுதான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? யாரு நீங்க? நான் என் ஃப்ரெண்டை தொலைச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு எங்கேயோ என்னை விட்டுட்டு போயிட்டான். எனக்கு வழி தெரியல, அவனுக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு வழி காட்டுறீங்களா? எங்க ஊர் பேரு பப்பட் சிட்டி. ஏன் நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் என் ஊருக்கு திரும்ப போகணும், ப்ளீஸ். எனக்கு அந்த ஊருக்கெல்லாம் வழி தெரியாது. சாரி, என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னை தனியா விட்டுட்டு போவாதீங்க. எனக்கு இங்க யாரையுமே தெரியாது. ப்ளீஸ் எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க ப்ளீஸ். இல்லைன்னா உங்க வீட்டுக்காவது கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்க இருக்கேன். சாம் வரானான்னு பாக்குறேன். இல்லைன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்க வீட்டுல இருக்க முடியுமா? ஐயோ, எங்க வீட்லயா? எங்க வீட்டுக்கெல்லாம் நான் கூட்டிட்டு போக முடியாது. எங்க அம்மா திட்டுவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாது. சாம் வரானான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி, நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் போறேன். அவங்க கிட்ட ஏதாவது ஐடியா கேட்கலாம். சரி சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயாவது என்ன கூட்டிட்டு போங்க. ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம போகலாம். அவங்கள கேட்டா கண்டிப்பா ஏதாவது ஐடியா கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ். என் பேரு டிக்டோ. உன் பேரு என்ன? என் பேரு யுக்தா. சரி வாங்க, நம்ம போகலாம். டிப்டோ, இதுதான் என்னோட ஃப்ரெண்டோட வீடு. இங்கே என் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, அவங்க வீட்டில் நிறைய கோழி, மாடு, வாத்து எல்லாமே இருக்கு. இதென்ன யுக்தா இன்னைக்கு புதுசாக யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்கு. இது யாரு? பார்க்கவே பயமாக இருக்கே. இதுதான் உங்க ஃப்ரெண்டோட வீடா? ரொம்ப அழகா இருக்கே. ராமண்ணா, யுக்தாக்கா யாரை கூட்டிட்டு வராங்க? பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. இவங்க ரோட்டில் தனியாக நின்றுட்டு இருந்தாங்களாம். அவங்க ஃப்ரெண்டு கூட எங்கேயோ வந்தாங்களாமா. ஆனால் இங்கே தொலைஞ்சு போயிட்டாங்களாம். எனவே ஹெல்ப் கேட்டாங்க. அதனால தான் இங்கே நான் கூட்டிகிட்டு வந்தேன். இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட் வராங்களான்னு பார்க்குறாங்களாமா. அதனால் நம்ம வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆமா ஆமா, என் ஃப்ரெண்ட் இங்க தான் பக்கத்துல எங்கேயோ போயிருப்பான்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்க கூட இருக்கேன், ப்ளீஸ். ஓ அப்படியா? உங்க ஃப்ரெண்ட் வர வரைக்கும் இங்கே இருங்க. உங்க பேர் என்ன? சொல்லவே மறந்துட்டேன். என் பேரு டிப்டோ. உங்க பேர் என்ன? என் பேரு லக்ஷா. அப்புறம் என் பேரு சிட்டி. என் பேரு டீனா. ஆமா, இங்க 2 பேர் இருக்காங்களே. இவங்க பேர் என்ன? என்ன பார்த்தா பயமா இருக்கா? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேரு ராகுல். என்னோட பேர் ராம். உங்க வீட்ல அப்பா அம்மா யாருமே இல்லையா? எங்க போயிருக்காங்க? எங்க அம்மா இங்கதான் பக்கத்துல கடைக்கு போயிருக்காங்க. அவங்க இப்ப வந்துருவாங்க. ஆமா, நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகலையா? வீட்லயே இருக்கீங்களே. இல்லை, ரொம்ப மழை வந்துட்டு இருந்தனால எங்கள் ஸ்கூல் லீவ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து விளையாண்டுட்ருக்கோம். நீங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கீங்க. எனக்கு தான் என் ஃப்ரெண்டே இல்லை. இவன் இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத டிப்டோ, உன் ஃப்ரெண்டு வந்துடுவான். அது வரைக்கும் எங்கள் கூட விளையாடு. பாவம், அவன் எங்க போயிருக்கானோ என்ன பண்றானோ தெரியல. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. என்ன மாதிரியே அவனுக்கும் இங்க ஒண்ணுமே தெரியாது. அதனால எங்க போய் என்ன தேடிட்டு இருக்கானோ என்ன பண்றானோ தெரியல. நம்ம இவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அவங்க ஃப்ரெண்ட் வரலைன்னா நம்ம போலீஸ் கிட்ட சொல்லி தேடலாம். சரி, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு போலீஸ் கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணுங்க. என் ஃப்ரெண்டை தேடி பிடிச்சி நாங்க 2 பேரும் ஊருக்கு போகணும். சரி, அது வரைக்கும் டிப்டோ நீ போய் ரெஸ்ட் எடு. உன் ஃப்ரெண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். என் ஃப்ரெண்டு இன்னைக்கு வரலைன்னா நான் என்ன பண்றது? கவலைப்படாமல் ரெஸ்ட் எடு. உன் ஃப்ரெண்டு இன்னைக்கு கண்டிப்பாக வந்துடுவான். என்னது, நிஜமாவா சொல்றீங்க? என் ஃப்ரெண்டு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வந்துருவானா? ஹை ஜாலி. அவன் வந்தாதான் நான் எங்க ஊருக்கு போக முடியும். அங்க ஒரு கட்டில் இருக்கு. நீங்க போய் அங்க படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்.
என்ன யுக்தா, அவங்க ஃப்ரெண்டு கண்டிப்பா சாயங்காலத்துக்குள்ள வந்துருவான்னு சொல்றீங்க, எப்படி வர வைக்க போறீங்க? அதானே, நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு பப்பட் பண்ண தெரியும். அதே மாதிரி நம்ம பண்ணி அவங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்கன்னு காட்டலாம். அட்லீஸ்ட் அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம போலீஸ் அங்கிள்கிட்ட சொல்லி தேடிடலாம். ஆமாம், அதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. பப்பட் செய்கிறதுக்காக மெயினாக சாக்ஸ் தேவைப்படும், அப்புறம் பாம்பாம்ஸ் தேவைப்படும், அப்புறம் எல்லாம் பேசிக் ஐட்டம்ஸ் தான். நான் போய் எல்லாமே கொண்டு வரேன். லக்ஷா, அன்னைக்கே உங்க வீட்ல உள்ளன் இல்லைன்னு சொன்னல, நான் போய் எடுத்துட்டு வரேன் இரு. ஆமாம், எங்கள் வீட்டில் உள்ளன் இல்லை, உள்ளன் மெயினாக தேவைப்படும். பாத்தியா, நான் எப்படி கரெக்டா சொன்னேன்னு. நான் போய் சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். மத்ததெல்லாம் நீங்க எடுத்து வச்சு சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. தேவையான எல்லா ஐட்டம்ஸும் எடுத்தாந்துட்டேன்னு நினைக்கிறேன். மெயினாக கூகுளி ஐஸ் அது இங்கே இருக்குது, அப்புறம் பாம்பாம்ஸ் இருக்குது, அப்புறம் சாக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேறு என்ன தேவைப்படும்? உள்ளன் ராம் எடுத்துகிட்டு வருவான். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இங்க பாரு லக்ஷா, எங்க வீட்ல இருந்த எல்லா உள்ளனும் எடுத்து வந்திருக்கேன். எல்லா கலர்ஸும் இருக்கு. என்ன ராம், இத்தனை கலர்ஸ் கொண்டு வந்திருக்க? எல்லா கலர்ஸும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இதில் எந்தெந்த கலர் செலக்ட் பண்ணலான்னு தெரில. சரி, லாஸ்ட்டில் டிசைட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எல்லாமே நவுத்தி வச்சுட்டு இப்போ இந்த சாக்ஸ் எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்காக மெயினாக சிசர்ஸு, க்ளூ, அப்புறம் வேறு என்ன வேணும், சின்ன அட்டை பீஸ், இதெல்லாம் எடுக்கவே மறந்துட்டேன். இது 2 டைப் க்ளூ எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்? ஃபேப்ரிக் க்ளூ தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நல்லா ஒட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சிசர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு சின்னதாக இந்த கார்ட்போர்ட் பீஸ் மாதிரி இருந்தால் போதும். இப்போ இந்த சாக்ஸை நம்ம திருப்பிக்கணும். சாக்ஸோட உள்ள சைடு இப்படி திருப்பியாச்சா? இப்போ நம்ம இந்த அட்டையை இங்கே பேஸ்ட் பண்ணணும். இதுக்கு சாஃப்டான அட்டையே போதும். இந்த மாதிரி க்ளீனாக மடிச்சுக்கணும். அப்புறம் இங்கே வச்சு ஸ்டிக் பண்ணிடணும். ஒரு சைடு ஸ்டிக் பண்ண அப்புறம் இன்னொரு சைடும் அதே மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணும், அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும். லக்ஷா, அட்டை எல்லாம் எதுக்குப்பா ஒட்டுற? எனக்கு புரியவே மாட்டேங்குதே. இப்போ பார்த்துட்டே இருங்க, அட்டை எதுக்கு ஒட்டுறேன்னு உங்களுக்கே புரியும். இப்போ கொஞ்ச நேரம் ஆச்சு. நம்ம இதை திரும்ப நார்மலாக சாக்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி திருப்பிக்கலாம். அப்புறம் இந்த பாம்பாம் இருக்குல்ல, அதோட ஐஸ்க்காக நம்ம எந்த கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 கூகுளி ஐஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாம்பாமில் இந்த கூகுளி ஐஸை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ண அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும், இல்லைன்னா எல்லாமே கீழே விழுந்துடும். இந்த சாக்ஸ் மேலே இந்த ஐஸை ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறம் நோஸ் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அதோட ஹேர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அக்கா, எந்த கலர் செலக்ட் பண்ண போறீங்க? எல்லா கலரும் நல்லா இருக்கு. எந்த கலர் எடுக்கலாம்? இந்த க்ரீம் கலர் எடுக்கலாம், அப்புறம் பிங்க் கலர் எடுக்கலாம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒட்டிடலாம். இந்த அட்டையை சுற்றிலும் இந்த உள்ளனை நல்லா சுற்றிக்கணும். இதே மாதிரி நிறையா லேயர் சுற்றி வைக்கணும். இப்போ பிங்க் கலரும் அதே மாதிரி சுற்றிக்கலாம். பிங்க் கலர் சுற்றியாச்சா? இப்போ 2 கலரையும் சேர்த்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் நல்லா போட்ட அப்புறம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஹேர்ஸ் ரெடி ஆயாச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆமாம் லக்ஷா, இதோட ஹேர்ஸ்க்கெல்லாம் கலர் போட்ட மாதிரியே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே க்ளூ போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்போ பப்பெட் ரெடி ஆயிடுச்சா லக்ஷா? பப்பெட் எல்லாம் இன்னும் ரெடி ஆகல. இனிமேல் தான் ஃபைனல் டச்சே இருக்குது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அதையும் ரெடி பண்ணிடலாம். ஒரு ரெட் கலர் கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கலாம், அப்புறம் பிங்க் கலர் கார்ட்போர்ட் ஷீட்டும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணியிருந்தா போதும். அப்புறம் இந்த பிங்க் கலர் ஷீட்டை இந்த மாதிரி டங் மாதிரியே கட் பண்ணிக்கணும். இந்த ரெட் கலர் ஷீட்டை ஃபோல்டு பண்ணி அதோட மவுத் மாதிரி இங்கே வச்சிடலாம். ஓ, இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ரியலாக அதோட வாய் மாதிரியே இருக்குல்ல? ஆமாம், இங்கே நல்லா க்ளூ போட்டுட்டு 2 பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணிடணும். இப்போ இதை ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ அதோட டங்கையும் ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பப்பெட் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு? வாவ், இந்த பப்பெட் ரொம்ப ரியலாக இருக்கு பார்க்க. டிப்டோ எந்திரிச்சு பார்த்தா அசந்து போயிடுவான். ஃப்ரெண்டு மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா லக்ஷா, டிப்டோ மாதிரியே இருக்கு. டிப்டோ இங்கே இருக்கியா? நீ இந்த பக்கம் தான் போனன்னு யாரோ சொன்னாங்க. இதுதான் சாம்னு நினைக்கிறேன். டிப்டோ டேடி இங்கே வந்திருக்காங்க. டிப்டோட ஃப்ரெண்ட் வந்தாச்சு. சாம், நீயே போய் டிப்டோவை எழுப்பு. நீ இல்லாமல் ரொம்ப சேடாக இருந்தான். நாங்கள் தான் கொஞ்ச நேரம் தூங்க சொன்னோம்.
டேய் டிப்டோ எந்திரடா, நான் வந்துட்டேன். நான் உனக்கு பசிக்குதுன்னு கடைக்கு போயிருந்தேன். ஏதோ வாங்குறதுக்கு வழி தெரியாம எங்கேயோ போயிட்டேன். எந்திரி. ஹை சாம், நீ வந்துட்டியா? நீ இல்லாம நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நான் எங்கேயோ தொலைஞ்சிட்டேன்னு நினைச்சேன். இந்த கிட்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நீங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீ வராம நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நீ இன்னும் கொஞ்ச நேரம் வரலைன்னா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா நீ ஏன் வந்துட்ட? அதான் நான் வந்துட்டேன்ல, கவலைப்படாத. இங்க பாரு, இந்த கிட்ஸும் ஒரு பப்பெட்டை பண்ணி வச்சிருக்காங்க உனக்காகவே. என்னது, இந்த கிட்ஸ் எனக்காக பப்பெட் பண்ணி வச்சிருக்காங்களா? ஆமா, இங்க பாரு, இந்த கிட்ஸ் எல்லாம் உனக்கு பப்பெட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் சேடா இருக்கக்கூடாதுன்னு இந்த கிட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பப்பெட்டே பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆமா, எனக்கும் தான். நான் இல்லாதப்ப என் ஃப்ரெண்டை நீங்க எல்லாம் நல்லா பார்த்துட்டீங்க. அப்புறம் இந்த பப்பெட் கூட ரொம்ப அழகா நீங்க பண்ணிருக்கீங்க. ஆமாம், இந்த பப்பெட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் இன்னும் நல்லா ட்ரை ஆகணும், இல்லைன்னா இது எல்லாமே கீழே விழுந்துடும். உங்களெல்லாம் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நீங்களும் எங்களோட புது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க. எங்க ஊர்ல எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஓகே, நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. நாங்கள் எல்லாமே உங்கள் ஊருக்கு ஒரு நாள் வரோம். எங்களுக்கும் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் எங்களை தேடுவாங்க. அதனால் நாங்கள் இப்போ கிளம்பணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை. எங்க போச்சலாம்? படுக்க வை. பரவாயில்ல, நீ